ஓம் சாந்தி. முரளி தேதி 12/6/2026. காலை முரளி பாப்தாதா மதுவன். இனிமையான அறிவாளி குழந்தைகளே, நான் அழிவற்ற ஆத்மா. நான் பாபாவுடன் சேர்ந்து முதல் தளத்திற்கு, அதாவது பரந்தாமம் செல்ல வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். கேள்வி: எந்த ஒரு முயற்சி நீங்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் கட்டாயம் செய்ய வேண்டும்? பதில்: பாபா நமக்கு எவ்வளவு ஞானம் தருகின்றார், அதனை கவனமாக தான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளுக்குள் அதனை சிந்தனை செய்து ஜீரணம் செய்யுங்கள். அதன் மூலம் சக்தி கிடைக்கும். இந்த முயற்சியை ஒவ்வொருவரும் அவசியம் செய்ய வேண்டும். யார் அப்படி குப்தமான முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாக இருப்பார்கள். எனக்கு படிப்பு கற்பிப்பவர் யார்? நாம் யாருக்கு எதிரில் அமர்ந்திருக்கின்றோம் என்ற போதை அவர்களுக்கு இருக்கும். ஓம் சாந்தி. இதனை யார் கூறியது? 2 முறை கூறினார். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஒன்று ஷிவ் பாபா கூறுகின்றார், மற்றொன்று பிரம்மா பாபா கூறுகின்றார். இந்த பாப் தாதா இணைந்தே இருக்கின்றார்கள். எனவே இருவரும் சொல்ல வேண்டியது ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இப்பொழுது முதலில் கூறியது யார்? பிறகு கூறியது யார்? முதலில் ஷிவ் பாபா கூறுகின்றார், ஓம் சாந்தி, நான் சாந்தியின் கடலாக இருக்கின்றேன். பிறகு கூறியது யார்? தாதா, மூத்த சகோதரர். பிரம்மாவினுடைய ஆத்மா கூறுகின்றது, நான் எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக உள்ளேன். ஒருபோதும் தேக அபிமானத்தில் நான் வருவதில்லை. ஒரே ஒரு பாபாதான் எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக உள்ளார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் அப்படி சொல்வதில்லை. பிரம்மா, விஷ்ணு, சங்கரருக்கு சூக்ஷ்ம ரூபம் இருக்கிறது. ஓம் சாந்தி சொல்லக்கூடியவர் ஒரே ஒரு ஷிவ் பாபா தான். அவருக்கு சரீரம் இல்லை. பாபா உங்களுக்கு நல்ல முறையில் புரிய வைக்கின்றார். மேலும் கூறுகின்றார், நான் ஒரே ஒரு முறைதான் வருகின்றேன். நான் எப்பொழுதும் ஆத்ம அபிமானியாக இருக்கின்றேன். நான் மறுபிறவியில் வருவதில்லை. எனவே என்னுடைய மகிமை தனிப்பட்டது. என்னை தான் நிராகார், பரம்பிதா பரமாத்மா என்று சொல்கின்றனர். பக்தியில் கூட சிவனை பரம்பிதா என்று சொல்கின்றனர். நிராகாரான எனக்கு பூஜையும் நடைபெறுகிறது. நான் ஒருபோதும் தேகத்தில் வருவது இல்லை, அதாவது தேக அபிமானத்தில் வருவதில்லை. நல்லது. பிறகு அதற்கு கீழே வாருங்கள். சூக்ஷ்மவதனம். அங்கு பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இருக்கிறார்கள். சிவனுடைய பெயர், ரூபம் பார்ப்பதற்கு தெரிவதில்லை. சித்திரங்கள் உருவாக்குகின்றார்கள். ஆனால் ஒருபோதும் அவர் சாக்காரத்தில் வருவதில்லை. பூஜை கூட நிராகாரருக்கு தான் நடைபெறுகிறது. குழந்தைகளின் புத்தியில் முழுமையான ஞானம் இருக்கின்றது. பக்தி கூட செய்திருக்கிறீர்கள். குழந்தைகள், சத்யுக திரேதாயுகத்தில் சித்திரங்களுக்கும், அதாவது உருவ வழிபாடு பக்தியும் நடைபெறுவதில்லை. விசித்திரமானவருக்கும், அதாவது உருவம் இல்லாதவருக்கும் நடைபெறுவதில்லை என்பது நமக்கு தெரியும். பரம்பிதா பரமாத்மா விசித்திரமானவர். அஷரீரி என்பது புத்தியில் உள்ளது. அவருக்கு ஸ்தூலமான சித்திரமோ சூக்ஷ்மமான சித்திரமோ கிடையாது. துக்கத்தை போக்கி சுகத்தை தருபவர், பதீத பாவனர் என்ற மகிமை அவருக்கு தான் பாடுகின்றனர். நீங்கள் வேறு எந்த சித்திரத்தையும் பதீத பாவன் என்று கூற முடியாது. இந்த விஷயங்கள் வேறு எந்த மனிதனின் புத்தியிலும் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் கூட
சூக்ஷ்ம வதனவாசிகள்தான். முதல் தளம், பிறகு இரண்டாவது தளம், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மற்றும் செகண்ட் ஃப்ளோர். உயர்ந்ததிலும் உயர்ந்த முதல் தளத்தில் வசிக்கக்கூடியவர் பரம்பிதா பரமாத்மா. இரண்டாவது தளத்தில் சூக்ஷ்ம சரீரத்தை உடையவர்கள் இருக்கின்றார்கள். மூன்றாவது தளத்தில் ஸ்தூலமான மனிதர்கள் இருக்கின்றார்கள். இதில் குழப்பமடைய வேண்டியதில்லை. இந்த விஷயங்களை பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. மேலே இருக்கும் உலகம் ஆத்மாக்கள் வசிக்கும் உலகம் என்று அதனை சொல்லப்படுகிறது. நிராகாரமான உலகம் ஆத்மாக்களுடைய உலகம், பஞ்ச தத்துவங்களை கடந்த உலகம். பிறகு ஆத்மாக்கள் பஞ்ச தத்துவங்களுக்குட்பட்ட உலகிற்கு வருகின்றனர். அங்கு ஆத்மாக்கள், இங்கு ஜீவாத்மாக்கள் இருக்கின்றார்கள். இது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் நிராகார பாபாவின் குழந்தைகள் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். நாம் கூட நிராகாரமான பாபாவுடன் தான் இருந்தோம். நிராகாரமான உலகத்தில்தான் ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் இதுவரையில் நடிப்பை நடிப்பதற்காக சாக்காரத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அது நிராகாரமான பாபாவினுடைய வத்தனம். நாம் ஆத்மாக்கள் என்ற போதை இருக்க வேண்டும். அழிவற்ற பொருளினுடைய போதை இருக்க வேண்டும். அழியக்கூடிய பொருளின் மீது ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. தேகத்தினுடைய போதையினுடையவரை தேக அபிமானத்தில் உள்ளவர் என்றுதான் சொல்ல முடியும். தேக அபிமானம் நல்லதா, ஆத்ம அபிமானம் நல்லதா? அறிவாளி யார்? ஆத்ம அபிமானிதான் அறிவாளியானவர். தேகம் அழியக்கூடியது. நான் 84 ஜென்மம் எடுக்கிறேன் என்று ஆத்மா கூறுகின்றது. நான் ஆத்மா பரந்தாமத்தில் பாபாவுடன் இருக்கக்கூடியவன். அங்கிருந்து நடிப்பை நடிப்பதற்காக வந்துள்ளேன். ஓ பாபா என்று ஆத்மா கூறுகிறது. சாக்கார உலகத்தில் சாக்கார பாபா இருக்கின்றார். நிராகார உலகத்தில் நிராகார பாபா இருக்கின்றார். இது மிகவும் சகஜமான விஷயம். பிரம்மாவை சொல்லப்படுகின்றது பிரஜாபிதா பிரம்மா என்று. அப்படியென்றால் அவர் எங்குள்ளவர் அல்லவா? அப்படியென்றால் அவர் இங்கு உள்ளவர் அல்லவா? அங்கு நாம் ஆத்மாக்கள் அனைவரும் ஒரு பாபாவின் குழந்தைகள், சகோதரர்கள். தந்தையாகிய சிவனுடன் இருக்கக்கூடியவர்கள். பரமாத்மாவின் பெயர் சிவன். ஆத்மாவினுடைய பெயர் சாலி கிராமம் ஆகும். ஆத்மாவை கூட படைப்பவர் வேண்டுமல்லவா? மனதில் எப்பொழுதும் உரையாடிக் கொண்டிருங்கள். என்ன ஞானம் கிடைத்துள்ளதோ அதனை மனதில் நிறைத்துக் கொள்ளவேன். நிறைத்துக் கொள்ள முயற்சி செய்யவும். ஆத்மாதான் சிந்தனை செய்கிறது. நான் ஆத்மா பரமாத்மாவுடன் இருக்கக்கூடியவன் என்பதை முதலில் நிச்சயம் செய்யவும். நான் அவருடைய குழந்தை என்றால் அவசியம் அவரிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும். இது ஆத்மாக்களுடைய மரம் என்றால் இதற்கு முதலில் விதை இருக்க வேண்டும் என்பது கூட நமக்கு தெரியும். எப்படி வம்சாவளிகள் உருவாகின்றார்கள்? முதலில் பெரிய தந்தை, பிறகு 2, 3 குழந்தைகள் பிறக்கின்றார்கள். பிறகு அவர்களிடமிருந்து மற்றவர் வெளிப்படுகின்றார்கள். ஒவ்வொருவராக விருத்தியாகி மரம் பெரியதாகி விடுகின்றது. கிளைகள் மூலமாக தெரிய வருகிறது. வம்சத்தினரின் படம் இருக்கும். இன்னார் மூலம் இவர் வந்தார் என்று தெரிய வருகின்றது. மூலவத்தனத்தில் அனைத்து ஆத்மாக்களும் இருக்கின்றார்கள்.
என்பது உங்களுக்கு தெரியும். அதற்காக சித்திரம் கூட இருக்கிறது. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பாபாதான். பாபா இந்த ஷரீரத்தில் வந்துள்ளார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். ஆன்மீக தந்தை இவருக்குள் வந்து ஆத்மாக்களுக்கு படிப்பு கற்றுத் தருகின்றார். சூக்ஷ்ம வதனத்தில் கல்வி கற்பிப்பது இல்லை. சத்திய யுகத்தில் கூட இந்த ஞானம் யாருக்கும் இருப்பதில்லை. பாபாதான் இந்த சங்கம் யுகத்தில் வந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார். இந்த மனித சிருஷ்டி மரத்திற்கான ஞானம் வேறு யாரிடமும் இல்லை. கல்பத்தினுடைய ஆயுளையும் அதிகமாக்கி எழுதிவிட்டார்கள். குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதை இப்பொழுது பாபா புரிய வைக்கின்றார். அதுதான் ஆத்மாக்களுடைய வீடு. பாபா மற்றும் குழந்தைகள் இருக்கின்றார்கள். அனைவரும் சகோதரர்கள். எப்பொழுது ஷரீரத்தை எடுக்கின்றோமோ அப்பொழுதுதான் சகோதரன் சகோதரி என்று சொல்லப்படுகிறது. நாம் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள். சகோதரர்களுக்கு அவசியம் தந்தை இருக்க வேண்டும் அல்லவா? அவர் பரம்பிதா பரமாத்மா ஆவார். அனைத்து ஆத்மாக்களும் ஷரீரத்தில் இருந்து கொண்டு அவரை தான் நினைவு செய்கின்றன. சத்திய யுகம் திரேசா யுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. பதீத்த உலகில் அனைவரும் அவரை நினைவு செய்கின்றார்கள். ஏனென்றால் அனைவரும் ராவணனின் சிறையில் உள்ளார்கள். ஹே ராமா என்று சீதை அழைத்தார். ராமர் என்றால் திரேதா யுகத்தினுடைய ராமர் நினைவிற்கு வருவதில்லை என்று பாபா புரிய வைக்கின்றார். ராமர் என்று பரம்பிதா பரமாத்மாவை தான் நினைவு செய்கின்றார்கள். ஆத்மாதான் அழைக்கிறது. இப்பொழுது நமக்கு தெரியும், அரை கல்பம் நாம் யாரையும் அழைக்க மாட்டோம். ஏனென்றால் நாம் சுகதாமத்தில் இருப்போம். இந்த சமயம் பாபா தான் புரிய வைக்கின்றார். ஏனென்றால் வேறு யாருக்கும் தெரியாது. ஆத்மாவே பரமாத்மா, ஆத்மா பரமாத்மாவுடன் இணைந்து விடுகிறது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆத்மா அழியாதது என்று பாபா புரிய வைக்கின்றார். ஒரு ஆத்மா கூட அழிவதில்லை. எப்படி பாபா அழிவற்றவரோ அப்படி ஆத்மாவும் அழிவற்றது. இங்கு ஆத்மா பதீதமாக தமோ பிரதானமாக ஆகிவிட்டது. பாபா மீண்டும் சத்தோ பிரதானமாக பவித்திரமாக்குகின்றார். முழு உலகமும் தமோ பிரதானமாகியே தீர வேண்டும். பதீத்த உலகை பாவனமாக்க பாபா வரவேண்டியதாக உள்ளது. இறை தந்தை என்று அவருக்குதான் சொல்லப்படுகின்றது. பாபா அழிவற்றவர். நாம் ஆத்மாக்கள் கூட அழிவற்றவர். நாடகமும் அழிவற்றது. இந்த உலகத்தின் சரித்திர பூகோணம் எப்படி மறுபடியும் சுழல்கிறது என்பது குழந்தைகளுக்கு தெரியும். இந்த 4 யுகத்திலும் நம்முடைய பாட் நடக்கிறது. நாம் சூரிய வம்சம் சந்திர வம்சத்தை சார்ந்தவர்களாக ஆகின்றோம். சந்திர வம்சம் என்பது 2வது தகுதி பெற்றவர்கள், 16 கலைகள் உடையவர்கள். உண்மையில் அவர்களை தேவதை என்று கூற முடியாது. தேவி தேவதை சம்பூர்ண நிர்விகாரியானவர்கள், 16 கலைகள் நிறைந்தவர்கள். ராமரை 14 கலைகள் சம்பன்னமானவர் என்றுதான் கூறுகிறார்கள். உங்களுக்குதான் 84 பிறவிகளின் கணக்கு வழக்கு புரிய வைக்கப்படுகிறது. புதிய பொருள் பழையதானால் அதில் சந்தோஷம் இருக்காது. முதலில் சம்பூர்ண பவித்திரமாக இருக்கின்றீர்கள். சிறிது ஆண்டுகளுக்கு பிறகு பழையது என்றுதான் சொல்வார்கள். கட்டிடத்தின் உதாரணம் கொடுக்கப்படுகிறது.
அப்படிதான் ஒவ்வொரு பொருளும் இருக்கிறது. இந்த உலகமே மிகப்பெரிய மண்டபமாக உள்ளது. இந்த ஆகாய தத்துவம் மிகப் பெரியது. இதற்கு எல்லை என்பது கிடையாது. இதற்கு முடிவு எங்கிருக்கிறது? இதனை வெளிப்படுத்த முடியாது. சென்று கொண்டே இருந்தாலும் முடிவை கண்டறிய முடிவதில்லை. பிரம்ம மகத் தத்துவத்திற்கும் முடிவில்லை. அந்த அறிவியல் வல்லுநர்கள் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள், ஆனால் முடிவை கண்டறிய முடியவில்லை. பிரம்ம தத்துவம் மிக பெரியது. முடிவை கண்டறிய முடியாது. நாம் ஆத்மாக்கள் மிக சிறிய இடத்தில்தான் அங்கு இருக்கின்றோம். இங்கு கட்டிடங்கள் எவ்வளவு பெரிய அளவில் கட்டுகிறார்கள். இடம் பூமியில் நிறைய உள்ளது. வயல் வெளிகள் கூட வேண்டுமல்லவா? அங்கு ஆத்மாக்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். ஆத்மா சரீரம் இல்லாமல் எப்படி சாப்பிடும்? அங்கு எதையுமே அனுபவிப்பதில்லை. சாப்பிடுவதற்கு, அனுபவிப்பதற்கு எந்த பொருளுமே அங்கு இருப்பதில்லை. இந்த ஞானம் குழந்தைகளுக்கு ஒரே ஒரு முறைதான் கிடைக்கிறது. பிறகு கல்பத்திற்கு பிறகுதான் குழந்தைகளுக்கு தரப்படுகிறது. எனவே போதை இருக்க வேண்டும் அல்லவா? நாம் தான் தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். நீங்கள் கூட கூறினீர்கள் அல்லவா? பாபா 5000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட சூத்திரனில் இருந்து பிராமணன் ஆக உங்களிடம் வந்திருந்தோம். இன்று மறுபடியும் உங்களிடம் வந்துள்ளோம். அவர் நிராகாரமாக உள்ளதால் நீங்கள் தாத்தாவிடம் வந்துள்ளோம் என்று கூறுகிறீர்கள். பாபா அவருக்குள் பிரவேசமாகியுள்ளார். எப்படி நீங்கள் இந்த உடலை எடுத்து நடிப்பை நடிக்கிறீர்கள், அப்படி நானும் இந்த உடலை ஆதாரமாக எடுத்து வருகின்றேன். இல்லையென்றால் எப்படி நடிப்பு நடிப்பேன்? சிவ ஜெயந்தியும் கூட கொண்டாடுகின்றார்கள். சிவன் நிராகாரமானவர். அவருக்கு ஜெயந்தி எப்படி கொண்டாட முடியும்? மனிதர்கள் ஒரு உடலை விட்டு மற்றொன்றை எடுக்கின்றார்கள். நான் எப்படி வந்து குழந்தைகளுக்கு ராஜயோகம் கற்பிப்பேன்? மனிதனிலிருந்து தேவதையாக்கக்கூடிய ராஜயோகத்தை பாபா வந்துதான் கற்பிக்கின்றார். என்னைதான் பதீத பாவனன், ஞானக் கடல் என்று சொல்கின்றார்கள். எனக்கு கல்ப மரத்தின் ஆதி மத்திய இறுதியின் ரகசியம் தெரியும். பாபா இவருக்குள் பிரவேசமாகி நமக்கு அனைத்து ஞானத்தையும் புரிய வைக்கின்றார் என்பது நமக்கு தெரியும். பிரம்மா, விஷ்ணு, சங்கரருடைய நடிப்பையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் பதீத பாவன் என்று பாபாவை புரிந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய மகிமையும் காரியங்களும் தனிப்பட்டது. பிரசிடென்ட் முதல் மந்திரி வரை ஆகின்றார்கள். இது என்னுடைய சரீரம் என்று சொல்வது கூட ஆத்மாதான். நான் முதல் மந்திரியாக இருக்கின்றேன். ஆத்மா சரீரத்தில் இல்லை என்றால் பேச முடியாது. சுபாவா கூட நிராகாரமாக தான் உள்ளார். அவர் பேசுவதற்கு சரீரத்தை ஆதாரமாக எடுக்க வேண்டி உள்ளது. எனவேதான் வாயிலிருந்து கங்கை வெளிப்பட்டதாக காட்டப்பட்டுள்ளது. சிவன் புள்ளியாக உள்ளார். அவருக்கு வாய் எங்கிருந்து வர முடியும்? அவருக்குள் பிரவேசமாகி அமர்ந்து இவர் மூலமாக ஞான கங்கையை ஓட வைக்கின்றார். ஹே பதீத பாவனா, வாருங்கள் என்று பாபாவை தான் அனைவரும் நினைவு செய்கின்றார்கள். எங்களை இந்த துக்கத்திலிருந்து விடுபட வையுங்கள். அவர்தான் மிகப்பெரிய டாக்டராக உள்ளார். அவருக்குள் தான் பதீத ஆத்மாக்களை பாவனமாக்கும் ஞானம் உள்ளது. அனைவரையும் பதீதத்திலிருந்து பாவனமாக்குபவர் ஒரே ஒரு டாக்டர் அவர்தான். சத்திய யுகத்தில் அனைவரும் நோயற்றவராக இருப்பார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்திய யுகத்தின் எஜமானன்.
அவர்கள் நிரோகியாகும் அளவிற்கு கர்மத்தை கற்றுக் கொடுத்தது யார்? பாபா வந்துதான் சிரேஷ்ட கர்மத்தை கற்றுத் தருகின்றார். இங்கு கர்ம வினைகளை அனுபவிக்க வேண்டியுள்ளது. கர்மம் இப்படி இருக்கின்றது என்று சத்தியுகத்தில் யாரும் கூற மாட்டார்கள். அங்கு எந்த துக்கமோ வியாதியோ இருப்பதில்லை. இங்கு ஒருவருக்கொருவர் துக்கத்தை தான் கொடுத்துக் கொள்கின்றார்கள். சத்யுக திரேதா யுகத்தில் துக்கத்தின் விஷயமே இருக்காது. கர்மத்தின் வினையை அனுபவிக்கின்றோம் என்று யாருமே கூற மாட்டார்கள். கர்மம் அக்கர்மம் விக்கர்மத்தின் ரகசியத்தை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. சத்தோ பிரதானம், பிறகு சத்தோ ரஜோ தமோ நிலைக்கு வருகிறீர்கள். சத்யுகத்தில் 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக உள்ளது. நம்முடைய சரீரம் கூட சத்தோ பிரதானமாக இருக்கும். பிறகு 2 கலைகள் குறையும் போது சரீரமும் அப்படியே கிடைக்கிறது. படைப்புகளின் 2 கலை குறைந்து விடுகின்றது. இவை அனைத்தையும் பாபா வந்துதான் புரிய வைக்கின்றார். வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இப்பொழுதிலிருந்தே பாபாவினுடைய ஸ்ரீமத் படி சிரேஷ்டமான செயல்களை தான் செய்ய வேண்டும். பிறகு ஒரு பொழுதும் கர்மத்தின் கணக்கை அனுபவிக்க முடியாது. அதாவது தண்டனை அடையக்கூடாது. இரண்டாவது, எந்த ஒரு அழியக்கூடிய பொருளின் நஷா இருக்கக்கூடாது. இந்த சரீரம் கூட அழியக்கூடியது. இதனுடைய போதை கூட இருக்கக்கூடாது. அறிவாளியாக ஆக வேண்டும். பிரதானம், இந்த பழைய உலகை அயல் நாடு என்று புரிந்து கொண்டு விடுபட்டு இருக்கக்கூடிய ஸ்வதேசி ஆகுங்கள். இந்த பழைய உலகை அயல்நாடு என்று புரிந்து கொண்டு விடுபட்டு இருக்கக்கூடிய ஸ்வதேசி ஆகுங்கள். விளக்கம்: சிலர் அயல்நாட்டு பொருட்களை தொடவே மாட்டார்கள். தனது நாட்டு பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போன்று உங்களுக்கு இந்த பழைய உலகமே அயல் நாடு ஆகும். இதிலிருந்து விடுபட்டவராக இருங்கள். அதாவது பழைய உலகின் பொருட்கள் சுபாவ சம்ஸ்காரத்தின் பக்கம் துளி அளவும் ஈர்க்கப்படக்கூடாது. ஸ்வதேசி ஆகுங்கள். அதாவது ஆன்மீக ரூபத்தில் தனது உயர்ந்த தேசம் பரந்தாமம் மற்றும் இந்த ஈஸ்வரிய குடும்பத்தின் கணக்கில் மதுவன தேசத்தில் வாழ்பவர் என்று புரிந்து கொண்டு அந்த போதையில் இருங்கள். ஸ்லோகன்: முரண்பாடுகளில் மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக சதா சந்திப்பு என்ற விழாவில் இருங்கள். முரண்பாடுகளில் மாட்டிக்கொள்வதற்கு பதிலாக சதா சந்திப்பு என்ற விழாவில் இருங்கள். அவ்வியக்த சமிக்கை: எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தங்களது சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மை உடையவர் ஆகுங்கள். தூய அன்னப்பறவையின் சிறப்பம்சம் சரளமான மனம், சரளமான வார்த்தை, சரளமான விருத்தி, சரளமான திருஷ்டி. பாப் தாதாவிற்கு அனைவரையும் விட மிகவும் பிரியமானவர்கள் மிக நெருக்கமான சுத்தமான மனமுடையவர்கள் ஆவர். சுத்தமான மனமுடையவர்கள் சதா பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரிகளாக இருப்பர். அனைத்து சிரேஷ்ட சங்கல்பமும் நிறைவேறக்கூடிய காரணத்தினால் விருத்தியில், திருஷ்டியில், வார்த்தையில்
சம்பந்தம் தொடர்பில் சரளம் மற்றும் தெளிவு ஒரே மாதிரியாக தென்படும். ஓம் சாந்தி.